மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நிலத்துக்கு பக்கத்துல இருந்த கொட்டாயில மாமியார் நின்னுட்டு இருந்தாங்க. எல்லாரும் நிலத்தை உழுது பயிர் போடுறதுக்கு ரெடியா இருக்காங்க. என் நிலம் மட்டும் மழை தண்ணி நிரம்பி பார்க்க நல்லாவே இல்லை. இந்த அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் விவசாயம் பண்ணணுங்கிற எண்ணம் இருந்தா தானே எப்ப பார்த்தாலும் பட்டணத்துக்கு போலான்னு விவசாயம் பண்றதையே விட்டுட்டாங்க. இப்ப இப்படி பயிர் போடாம எப்படி பொழைக்க போறோம்? இத பத்தி யாராவது யோசிச்சு பாக்குறாங்களா அப்படின்னு நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கும்போது அவங்க மருமக அனாமிகா மழையில நனைஞ்சுக்கிட்டு சோகமா அத்தைய பார்த்துட்டு வந்தா. அனாமிகா முகத்தை பார்த்துட்டு, ஓ முகத்தை பார்த்ததுமே விஷயம் என்னன்னு புரிஞ்சிருச்சுமா. என்ன பண்றது அத்தை, யார்கிட்ட கேட்டாலும் நம்ம நிலத்தை உழறதுக்கு வரமாட்டோன்னு முகத்து மேல சொல்றாங்க அத்தை. அது நல்லதா போச்சுமா. நம்ம எதிரில் ஒன்று பேசிட்டு நமக்கு பின்னாடி இன்னொன்று பேசாம முகத்துக்கு நேராகவே விஷயத்த சொல்லிடுறாங்களே. யாருமே நம்ம நிலத்தை உழறதுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அத்தை. அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி இப்போ விவசாயம் பண்றது? நம்ம பொம்பளைங்கள்ல நாட்டு நடலாம், அறுக்கலாம், ஆடு மாடு இது எல்லாத்தையும் மேய்ச்சலுக்கு கொண்டு போகலாம், பாலை கறக்கலாம், அதை விற்கலாம், காய்கறியை பறிச்சுட்டு போய் சமையல் கூட செய்யலாம். ஆனால் நம்மளால நிலத்தை உழ முடியாதேம்மா. அத்தை, நம்ம நினைச்சா சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லை. என்னம்மா சொல்ல வர? நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா சந்திரா அண்ணா கிட்ட டிராக்டர் இருக்குல்ல, அதை வச்சு 2 நாள்ல இதை கத்துக்கலாம். இன்னும் 2 நாள்ல நம்ம நிலத்தை நாமளே உழலாம். அப்ப நம்மளே பயிரையும் போடலாம்ல. மருமகளே, நீ நினைக்கிற மாதிரி நிலத்தை உழறது அவ்வளவு சுலுவு இல்லை. 2 நாள்ல கத்துக்கிட்டு அடுத்த 2 நாள்ல உழறதுக்கு. இன்னைக்கு ராத்திரி கடைசியா அந்த பையன்கிட்டயும் அவர்கிட்டயும் விவசாயத்தை பத்தி நான் ஒரு தடவை பேசி பாக்குறேன். அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா இங்க, அப்படி இல்லைன்னா அவங்க சொன்ன மாதிரி பட்டணத்துக்கே போயிடலாம். நான் பட்டணத்துக்கு வரல அத்தை. பெத்த அம்மாவையும் சொந்தக்காரங்களையும் ஊரையும் விட்டுட்டு எங்கேயோ போயிட்டு அவங்க இவங்க கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு பேச்சு வாங்கிக்கிட்டு என்னால முடியாது. நான் இங்கே தான் இருப்பேன், நீங்களும் இங்கே தான் இருப்பேன்றீங்க. அவரையும் மாமாவையும் கூட பட்டணத்துக்கு போக விடக்கூடாது. நீ தைரியமான பொண்ணு தாண்டிமா. ஹரிஷும் பவ்யாவும் பிறக்கும் போது உனக்கு 2 ஆப்ரேஷன் ஆயிருக்கு. நிலத்தை உழறதுங்கிறது நெல்லை பறிக்கிற மாதிரி அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருங்க போதும். இருப்பீங்களா மாட்டீங்களா? அனாமிகா கேள்வி கேட்க சாரதாவால பதில் சொல்ல முடியல. கொஞ்ச நேரத்துல மழை நின்னுடுச்சு. புரிஞ்சிருச்சு அத்தை, நீங்களும் பட்டணம் போக தான் விருப்பப்படுறீங்க இல்லையா? சரி போங்க போங்க, நீங்க எங்க இருக்கீங்களோ அங்கேயே நானும் என் பிள்ளைங்களும் வந்துடுறோம் அப்படின்னு அனாமிகா கிளம்பும் போது டிராக்டர் எடுத்துக்கிட்டு சந்துரு அங்க வந்தான். அனாமிகம்மா, டிராக்டர்ல நிலத்தை உழ கத்துக்கணும். நான் ஒரு நிலத்தை உழறதுக்கு போறேன், வேணும்னா வரியா? நீ டிராக்டர்ல உட்காந்துக்கிட்டு பார்த்தேனா உனக்கே புரிஞ்சிரும் அப்படின்னு சொன்னதும் சாரதாவ அனாமிகா திரும்பி பார்த்தா. அனாமிகா பாக்குற பார்வைய புரிஞ்சுக்கிட்ட மாமியார், போ மருமகளே போய் கத்துக்கோ, நம்ம இங்கேயே இருக்கலாம், இங்கேயே இருந்து விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அனாமிகா ரொம்ப சந்தோஷப்பட்டு டிராக்டர்ல ஏறினா. சந்துருவோட நிலத்தை உழ போனா. சாரதா வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டு வாசல்ல பிரசாதும் ரமேஷும் உட்கார்ந்திருந்தாங்க. அவங்கள அப்படி பார்த்ததும் சாரதாக்கு பயங்கர கோவம் வந்தது. ஆனா அவங்களால எதுவுமே சொல்ல முடியல. டே தம்பி ரமேஷா, என்னங்க சோறு தின்னீங்களா? சாப்பிட்டோம் சாரதா. சாப்பிடுற வேகத்துல உனக்கும் மருமகளுக்கும் வெக்க மறந்துட்டோம். ஆமாம்மா, நானும் அப்பாவும் எல்லாத்தையும் சாப்பிட்டோம். முட்டை குழம்பு நல்லா இருந்துச்சு. சரிடாப்பா, 2 பேரும் வயிறார சாப்பிட்டீங்கல்ல, இப்போ உட்காந்து கதை பேசுங்க, நான் போய் மறுபடியும் சமைக்கிறேன். ஆமா, அனாமிகா எங்கம்மா? இன்னும் வரவே இல்லையா? என் மருமக இந்த மழையில விவசாயம் பாத்துக்கிட்டு இருக்காடா. சமைக்கவே தெரியாது, இதுல விவசாயம் பண்ண போறாளா? எல்லாம் தெரிஞ்ச நீங்க 2 பேருமே வீட்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு கதை பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. எதுவும் தெரியாத அவ விவசாயம் கத்துக்க மாட்டாளா? சாரதா, நான் தான் சொல்றேனே, பட்டணத்துக்கு போய் நிறைய சம்பாதிக்கலாம். ஆமாமா, நானும் சொல்றேன்ல, எத்தனை நாளைக்கு இந்த கிராமத்திலேயே இருக்கிறது, போகலாமா? டே ரமேஷா, நானும் என் மருமகளும் மட்டும் எங்கேயும் வர போறதில்ல, இங்கதான் இருப்போம். எங்களுக்கு தெரிஞ்சதை வச்சுக்கிட்டு நாங்க விவசாயத்தை பண்ண போறோம். உங்களுக்கு போய் தான் ஆகணும்னா போங்க, எங்களுக்கு அதுல எந்த ஆட்சேபனையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சாரதா உள்ள போயிட்டாங்க. இப்படியே 2-3 நாட்கள் போச்சு. அனாமிகா ரொம்ப கஷ்டப்பட்டு டிராக்டர்ல நிலத்தை உழ கத்துக்கிட்டான். ஒரு நாள் நிலத்துல இருந்த டிராக்டருக்கு மாமியாரும் மருமகளும் பூஜை போட்டு தேங்காய் உடைச்சாங்க. அப்பாவும் புள்ளையும் வாய பொளந்து பார்த்தாங்க. பூமாதேவி, என்னை காப்பாத்துமா, உன் குழந்தைங்களை காப்பாத்து அப்படின்னு சொல்லி டிராக்டரை தொட்டு கும்பிட்டான்.
ஏறி உட்காந்துட்டியா? ஆரம்பி மருமகள அப்படின்னு சொன்னதும் அனாமிகா நிலத்தை உள்ள ஆரம்பிச்சான். சாரதாவும் குழந்தைங்க ஹரிஷும் பவ்யாவும் சந்தோஷப்பட்டாங்க. அப்பாவும் புள்ளையும் ஆச்சரியமா பாத்துட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள அங்க மழை பெய்ய ஆரம்பிச்சது. எல்லாரும் குடிசைக்குள்ளார வந்தாங்க. ஆனா அனாமிகா மட்டும் அந்த மழையில நனைஞ்சுக்கிட்டே நிலத்தை முழுக்க உழுதா. இருட்டினதுக்கு அப்புறமா எல்லாரும் வீட்டுக்கு வந்தாங்க. சாரதா சமைச்சாங்க. குழந்தைங்க ரமேஷ், பிரசாத் எல்லாரும் சாப்பிட்டாங்க. அனாமிகா மொத நிலத்தை உழுததால கையெல்லாம் காயமாயிடுச்சு. அத பார்த்து சாரதா கண்ணீர் விட்டுக்கிட்டே சொன்னாங்க, பழக்கம் இல்லாத வேலை இல்லையாம்மா, அதான் கையெல்லாம் கொப்பளம் வந்துருச்சு. இருடிம்மா, நான் ஊட்டி விடுறேன். காரமா இருக்கு இல்லையா, கை எரியும் அப்படின்னு சொல்லி சாரதா அனாமிகாவுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டாங்க. அனாமிகா கண்ணீர் விட்டா. ஏம்மா அழற? நானும் உனக்கு அம்மா மாதிரி தானே. இந்த மாதிரி நேரத்துல மாமியாருக்குள்ள இருக்க அம்மா வெளியே வந்துருவா, அது மருமகள்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி ஊட்டிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் வயிறார சாப்பிட்டு படுத்துட்டாங்க. சாரதா வந்து அனாமிகாவோட காலை அமுக்கி விட்டாங்க. நல்லா தூங்கிக்கிட்டு இருந்த அனாமிகா கொஞ்ச நேரத்துல எல்லாம் கண்ணை திறந்து பார்த்தா. ஐயோ அத்தை! தப்பு இல்ல மருமகளே, இந்த மழையில டிராக்டர்ல நிலத்தை உழறது எவ்வளோ கஷ்டமான வேலைங்கிறது எனக்கும் தெரியும். அப்பவே உன் மாமனார் அந்த வலியெல்லாம் பொறுத்துக்க மாட்டாரு. பொம்பளை புள்ள நீ எப்படி தாங்குவ? வெளியில சொல்லாம கஷ்டப்படுற, அவ்வளோதான். எனக்கு நல்லா புரியும்மா, படுத்துக்கோ, உன் காலை நான் அமைக்க விடுறேன் அப்படின்னு சொன்னதும் அனாமிகா மெதுவா தூங்க ஆரம்பிச்சான். சாரதா மருமக காலை அமுக்கிட்டே அப்படியே தூங்கிட்டாங்க. மறுநாள் காலையில அப்பாவும் புள்ளையும் எவ்ளோ சொல்லி கேட்காம பட்டணத்துக்கு போனாங்க. அன்னைக்கு ராத்திரி வீட்டை விட்டு வெளியே போன அப்பா புள்ளைய நினைச்சு மாமியாரும் மருமகளும் கவலைப்பட்டாங்க. ஆனா தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு மறுநாள் கூலி ஆட்களை வரவழைச்சு மாமியாரும் மருமகளும் நாத்து நட்டாங்க. அன்னையில இருந்து அனாமிகா கண்ணும் கருத்துமா அவளோட பயிரை பாத்துக்கிட்டே இருந்தா. இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்தது. ஒரு நாள் பயங்கரமான மழை பெஞ்சது. மருமக அனாமிகா ஏரியில நிறைய தண்ணி வர்றத பார்த்தா. ஏரிக்கரை உடஞ்சதுன்னா பயிரெல்லாம் நாசமாயிடும். இவ்வளோ நாள் பட்ட கஷ்டம் எல்லாம் வீணாயிடும். அப்படி நடக்கக்கூடாது, ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு ஏரிக்கரை கிட்ட வந்தா. கஷ்டப்பட்டு அந்த தண்ணிய வேற பக்கம் திறந்து விட்டா. அதனால ஏரியில இருந்த தண்ணி கால்வாக்குள்ளார போக ஆரம்பிச்சுது. ரொம்ப நேரம் இப்படியே பெஞ்சுது. கொஞ்ச நேரம் கழிச்சு மழை நின்னுச்சு. அனாமிகா ஏரியோட கேட்டை மூடிட்டு வீட்டுக்கு வந்தா. நடந்த எல்லாத்தையும் சாரதா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா. அப்படியா மருமகளே, இனி பிரச்சனையே இல்ல. இன்னும் கொஞ்ச நாள் போனா போதும், பயிர் நம்ம கைக்கு வரும். அந்த நாட்கள்ல மழை மட்டும் பெய்யக்கூடாது. அது நம்ம கையில இல்ல அத்த. ஆமா மருமகளே, மழை பெய்யக்கூடாதுன்னு அந்த கடவுளை தான் நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. பட்டணத்துல இருந்து கிழிஞ்ச துணியோட பாக்க கன்றாவியா பிச்சைக்காரங்க மாதிரி பிரசாத ரமேஷும் வந்தாங்க. அவங்கள பார்த்து ரெண்டு பேரும் கவலைப்பட்டாங்க. பாக்க பாவமா வேற இருந்தது. எங்களை மன்னிச்சிரு சாரதா, நிறைய சம்பாதிக்கலான்னு பட்டணத்துக்கு போனா சம்பாதிச்சத அங்க செலவு பண்ணதா சரியா இருக்கு. ஒரு நாள் வேலை இருந்தா 4 நாள் வேலை இல்லம்மா. எங்களுக்கு நல்லா வேலை கிடைக்கும்னு சொன்னவனே பாத்ரூம் மாதிரி சின்ன இடத்துல உட்கார்ந்துகிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். சரி, அதையெல்லாம் விடுங்கப்பா, பட்டணத்துக்கு போனோங்கிற ஆசை தீந்ததில்ல அப்படின்னு சாரதா சொல்லும்போது ரமேஷ் அனாமிகா கிட்ட வந்தான். அனாமிகா, என்ன மன்னிச்சிரு. இனிமே உன்னையும் குழந்தைங்களையும் விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னான். அனாமிகாவும் குழந்தைங்களும் சந்தோஷப்பட்டாங்க. இப்படியே நாட்கள் போச்சு. ஒரு நாள் ரமேஷ், பிரசாத், சாரதா, அனாமிகா 4 பேரும் அறுவடை பண்ண நிலத்துக்கு வந்தாங்க. நல்லா வளர்ந்து இருந்த பயிரை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. அனாமிகா, நம்மள யாரு அதிகமா அறுப்பா இருக்கிறான்னு பாப்போமா? பாக்கலாங்க, நான் தான் ஜெயிப்பேன். இவ்ளோ நாள் நீங்க விவசாயம் பண்ணாம ஊர்ல இருந்தீங்கல்ல, அதனால எல்லாத்தையும் மறந்துருப்பீங்க. சரி, ஓகே, யார் ஜெயிக்கிறான்னு நம்ம பாப்போம் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு அறுப்பு அறுக்க ஆரம்பிச்சாங்க. ரமேஷ் வேக வேகமா பயிரெல்லாம் அறுத்துக்கிட்டு போயிட்டே இருந்தான். அனாமிகா ரமேஷ் இந்த விவசாய வேலைய சந்தோஷமாவும் சுறுசுறுப்பாவும் பண்றத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா. இப்ப 4 பேரும் பயிரை எல்லாம் எடுத்து சாக்குல வச்சு அதை டிராக்டர்ல போட்டு மார்க்கெட்டுக்கு கொண்டு போனாங்க. அங்க இருந்த சுதர்ஷனை போய் சந்திச்சு பணத்தை வாங்கிக்கிட்டு பயிரை சுதர்ஷன் கிட்ட கொடுத்தாங்க. அப்புறம் எல்லாரும் வீட்டுக்கு வந்தாங்க. கை நிறைய இருக்கிற பணத்தை பார்த்து அனாமிகாவும் சாரதாவும் ரமேஷும் பிரசாதும் குழந்தைங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இனிமே நமக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லன்னு நினைச்சாங்க. இதுக்கப்புறமும் விவசாயத்தை தான் நம்புவோம். இதே ஊர்ல இருந்து விவசாயத்தை பண்ணி ஒத்துமையா ஆனந்தமா வாழுவோன்னு நினைச்சாங்க.
பட்டணத்துக்கு போய் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசைய அடியோட அப்பாவும் புள்ளையும் மறந்துட்டாங்க. இது எல்லாத்துக்கும் அனாமிகா தான் காரணம்னு எல்லாரும் அனாமிகாவை பாராட்டினாங்க.